வணிக சிலிண்டரின் விலை உயர்வு அதிர்ச்சி அளிப்பதாக உணவக உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். 1000 ரூபாய் ஏத்துறீங்க. எனவே சின்ன வியாபாரிகள் எப்படி நாங்கள் வியாபாரம் பண்ணுறது? டீ விலை ஏற்றலான்னு பார்த்தா கஸ்டமர் திட்டுறாங்க. டீ விலை ஏற்றினா கேஸ் விலைலாம் ஏற்றுனா நாங்கள் என்ன பண்ண முடியும்? கடையை மூட்டு வீட்டில் ரெஸ்ட் தான் எடுக்கணும். நாங்கள் சிலிண்டர் விலையை கம்மி பண்ணால் தான் எங்களுக்கு வியாபாரிகளுக்கு கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கும். போட்டதை விட நம்ம அதிகமாக எக்ஸ்பென்ஸ் தான் ஆகுதே தவிர்த்து நமக்கு எந்த இன்கமும் கிடைக்க மாட்டேங்குது. டெய்லி ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சிலிண்டர் விலை 200 ரூபாய் 300 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாங்கன்னா எப்படி கடை நடத்த முடியும்? உண்மையாகவே முடியாது தான். கேஸ் சிலிண்டர் டிமாண்டு தான். கேஸ் சிலிண்டர் இப்போ ரேட் ஜாஸ்தி கொடுத்து வாங்கினால பொதுமக்கள்கிட்ட ரேட் ஜாஸ்தி கேட்டால் கொடுக்குமாங்க. நிறைய கடைகள் கேஸ் சிலிண்டர் மூடிட்டாங்க. இந்த வணிக சிலிண்டர் விலை கேட்க போன ஏஜென்சி சொல்றாங்க டிஎஸ்டி நம்பர் கொண்டு வாங்க, அப்பதான் நாங்கள் வணிக சிலிண்டர் தருவோம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ரேட் ஜாஸ்தினா நாங்கள் சாப்பிட்றவங்க மேலே தான் திணிக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ ஒரு நேரம் கடை போட்டு ஒரு நேரம் போடாமல் வேலைக்காரங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் நாங்கள் இவ்வளோ கேஸ் சிலிண்டர் கொடுத்து நாங்கள் எங்கே வாங்குறது? கஷ்டம்தான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி பொருளாதார ஒரு விலையெல்லாம் ரொம்ப சிரமத்தில் சம்பளம் கொடுக்க முடியல. நம்ம வீட்டு பொருளாதாரம் எடுக்க முடியலைங்க. நார்மலாக போயிட்டு இருந்தது. இனி இப்போ இந்த கமர்ஷியல்லாம் இனி முதல்ல ரெகுலராக கிடைச்சிட்டு இருந்தது. இப்போல்லாம் இப்போ கிடைக்கிற கமர்ஷியல் கிடைக்கிறது இல்லை. சிரமத்தில் தொழில் பண்ண ரொம்ப சிரமம் தான் போயிட்டு இருக்குதுங்க. ஏன் முதல்ல 1600 700, இன்னைக்கு 3600, 2 ரூபா தாண்டி கூடி இருக்கு. வியாபாரம் பார்க்க முடியாது. கடைக்காரங்க பூரா ரோட்ல நிற்கும். எந்த கடைக்காரும் தொழில் பார்க்க முடியாது. மக்கள் சாப்பிட முடியாது. எல்லா கடைக்காரும் வீட்டில் போய் தூங்கிட வேண்டியதான், வேற வழி இல்லை. ஆமா, ஒண்ணு சிலிண்டர் பழைய ரேட்டுக்கு கொண்டாந்து குறைக்கணும். இது அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் கள்ளழகர் மற்றும் பெருமாள் சுவாமிகள் ஆற்றில் இறங்கும் வைபவங்கள் கோலாகலமாக நடைபெற்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் வீர அழகர் வெண்பட்டு உடுத்தி வெண்குதிரையில் வைகை ஆற்றில் இறங்க கோவிந்தா கோஷத்துடன் பக்தர்கள் தண்ணீர் பீச்சி அடித்து உற்சாகமாக வரவேற்றனர். திண்டுக்கல் வத்தலகுண்டு அருகே மருதா நதியில் பச்சைப்பட்டு உடுத்திய வரதராஜ பெருமாள் கள்ளழகராக காட்சியளித்தார். தேனி மாவட்டத்தில் உப்புக்கோட்டை, உப்பார்பட்டி கிராமங்களைச் சேர்ந்த சுவாமிகள் முல்லை பெரியாற்றில் இறங்கி எதிர் சேவை புரிந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆற்றில் ஆண்டாள், ரெங்கமன்னார் இறங்கி வையாளி வைபவம் நடைபெற்றது. மதுரை அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு காளை கரிகாலனுக்கு பொதுமக்கள் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடினர். ஜல்லிக்கட்டு போராட்ட காலகட்டத்தில் அலங்காநல்லூர் இளைஞர்கள் சிலர் இணைந்து சொந்த செலவில் இந்த காளையை வாங்கியிருந்தனர். தற்போது இந்த கரிகாலன் காளை பல்வேறு ஜல்லிக்கட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கி குவித்து வருகிறது. காளையின் பிறந்த நாளையொட்டி அன்னதானமும் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே நுங்கு விற்பனையில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை கொலை செய்த உறவினர் கைது செய்யப்பட்டார். மணல்மேடு கிராமத்தைச் சேர்ந்த உறவினர்களான மருதுபாண்டி, கார்த்திக் ஆகிய இருவரும் சூரக்காடு பகுதியில் சாலையோரம் நுங்கு விற்பனை செய்து வந்தனர். வெள்ளிக்கிழமை இரவு இருவருக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக பிரச்சனை ஏற்பட்டதாக தெரிகிறது. அப்போது கார்த்திக் ஆயுதங்களால் தாக்கியதில் மருதுபாண்டி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பராமரிப்பு பணி காரணமாக சென்னை எழும்பூரில் இருந்து மதுரை செல்லும் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் வரும் 11ஆம் தேதி முதல் குறிப்பிட்ட சில நாட்களில் தாமதமாக சென்றடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வைகை எக்ஸ்பிரஸ் வாரத்தின் 7 நாட்களும் சென்னை எழும்பூர் மற்றும் மதுரை இடையே இடைவிடாமல் இயக்கப்பட்டு வருகிறது. மதியம் 1:15 மணிக்கு எழும்பூரில் இருந்து புறப்பட்டு இரவு 8:35 மணிக்கு மதுரையை சென்றடையும். இந்த நிலையில் சென்னை கோட்டத்தில் தண்டவாள பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாட்டு பணிகள் நடைபெறுவதால் வைகை எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இம்மாதம் 11, 14, 16, 29, 31 ஆகிய தேதிகளில் மதுரைக்கு 1 மணி நேரம் 10 நிமிடம் தாமதமாக சென்றடையும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் ஆற்றில் கடும் துர்நாற்றத்துடன் ரசாயன நுரைகள் காணப்படுகின்றன. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் சில நாட்களாக மழை பெய்து வருவதால் ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் நீர் வெளியேற்றப்படும் இடத்தில் வெள்ளை போர்வை படர்ந்தபடி குவியல் குவியலாக ரசாயன நுரைகள் காணப்படுகின்றன. கடுமையான துர்நாற்றத்துடன் ரசாயன கழிவு நீர் செல்கிறது. தொழிலாளர் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 1000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாயாக உயர்த்த மத்திய அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொழிலாளர்களுக்கு தற்போது வழங்கப்பட்டு வரும் PF பென்ஷன் அடிப்படை வாழ்வாதாரத்திற்கு போதுமானது அல்ல என்று கூறி குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை 7500 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என தொழிற்சங்கங்களும்
ஓய்வூதியர் சங்கங்களும் கோரிக்கை விடுத்து வந்தன. அதன் பேரில் ஓய்வூதியத்தை உயர்த்த மத்திய அரசு திட்டமிட்டு வருகிறது. நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த பரிந்துரையை மத்திய அரசு பரிசீலிக்கும் கட்டத்தில் உள்ளதால் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.